ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்ம வாழ்க்கையில் நம்ம தினம் தினம் ஓடுறோம், உழைக்கிறோம், ரெஸ்ட்டே இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவைக்காக. நிறைய பேருக்கு இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் எளிமையான வகையில் கிடச்சிருது. ஆனால் நிறைய பேருக்கு அது எளிதாக கிடைக்கிறதே கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, கஷ்டப்படுற அளவுக்கு தகுந்த மாதிரி பணம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால் பணம் வர்றதுக்குண்டான இறை வழிபாட்டு முறைகள், தாந்திரிக பரிகார முறைகள்னு நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு முறையும் அதே மாதிரி தான். இதை நீங்கள் பண்ணும் பொழுது உடனடியாக பணம் வந்துடுமா, கோடீஸ்வரன் ஆயிடுவோமா அப்படின்னு கேட்டால் பணம் வர்றதுக்குண்டான அதிகபட்சமான வழிகளை, உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வர்ற பணம் உங்களுக்கு விரயமாகாமல் சேமிப்பாக சேர்றதுக்கு இது ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். வெற்றிலை, துளசி இந்த மாதிரி. அதே மாதிரி பணம் வர்றதுக்குண்டான அற்புதமான செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட். இது எல்லாருக்குமே தெரியும். மணி பிளான்ட் எல்லாருடைய வீட்லேயுமே வளர்த்துட்டு தான் வரீங்க. இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையையும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு கூடுதலாக பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் இந்த மணி பிளான்ட் செடியை ஒரு தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை மண்ணில் புதைச்சி வச்சுருந்தாலும் சரி, கார்டன் ஏரியாவில் அந்த தொட்டியில் இல்லைன்னா அந்த செடிக்கு அடியில் ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் புதைச்சி வச்சு அதுக்கப்புறமா இந்த மணி பிளான்ட் செடியை வைங்க. இதை நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் நிதி நிலைமை அப்படின்றது ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும். தினசரி அந்த செடியோடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்க. அதோடு காஞ்ச இலைகளை அந்த செடியிலேயே விட்டு வைக்காமல் அப்புறப்படுத்துறதுக்கு பாருங்கள். ஏன் அப்படின்னா அந்த காஞ்ச செடியிலே இருக்க இருக்க நம்மளுடைய வீட்டில் நிதி நிலைமை அப்படின்றது கொஞ்சம் வறண்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.